வெனஸ்டே இன்னைக்கு காலையில் இட்லி மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போல்லாம் கருப்புளுந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். கருப்புளுந்து எப்போவுமே ஊற வைக்கிற டைமை விட எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஊற வச்சோன்னா அதோடைய தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்தோன்னா இதோடைய தோல்லாம் வந்துடும். இந்த மாதிரி 3 தடவை 4 தடவை பண்ணாலே போதும், அதோடைய தோல் எல்லாமே நல்லா வந்துடும். ஒரு சில தோல்லாம் இருக்க தான் செய்யும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நிறைய தோல் இருந்தால் தான் இட்லியோடைய கலர் வந்து மாறிடும். இன்றைக்கி வீட்டில் அந்தளவுக்கு வேலை இல்லை. நேற்றே எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடித்து வச்சதுனால இன்றைக்கி ஃப்ரீ தான். மதியம் லஞ்சுமே காலையிலே செஞ்சு வச்சுட்டேன். கீரை குழம்பும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போத்தீஸ் போயிருந்தேன் இல்லையா, ஆடி ஆஃபர் பார்க்குறதுக்கு. அப்போ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதில் ஆஃபரில் வாங்கின ட்ரெஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து குர்த்தி செட்டு, 2 பீஸ் செட்டு. குர்த்தியும் பேண்ட்டும் வரும். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 999 ருபீஸ். ஆனால் 15% டிஸ்கவுண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 2 குர்த்தி வாங்கியிருந்தேன். இதுக்கு ஃபேண்ட்லாம் வராது, சிங்கிள் குர்த்தி தான். இது ஒன்று மட்டும் வாங்கினா 399 ருபீஸ். அதே ரெண்டாக வாங்கினா 699 ருபீஸ். அதனால் 2 வாங்கியிருந்தேன். போத்தீஸில் குர்த்தியை விட சாரீக்கு தான் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. வேணால் விசிட் பண்ணி பாருங்கள்.